தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்கள் தங்களது விருப்ப மனுவை கட்சி தலைமையிடம் அளிக்கலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 25 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் 11வது தீர்மானமாக மிக முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த தீர்மானத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணிக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது இந்த தீர்மானத்தில் பாமக செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு கட்டுப்படாத வகையில் செயல்பட்டு வருகிறார். இவர் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது, தற்காலிக நீக்கம் செய்வது மற்றும் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர் மீது பாகுபாடின்றி கட்சி கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கும். பொதுவெளியில் ராமதாஸின் பேச்சுக்கு அன்புமணி கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்பன உள்ளிட்டவை வலியுறுத்தப்பட்டுள்ளன. பாமகவின் முழு அதிகாரமும் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டுமே இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மகள் காந்திமதியை மேடைக்கு அழைத்து அமர சொல்லி முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. இதைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசிய போது 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அமைத்துதான் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளது. அதற்கான உரிமையை எனக்கு தொண்டர்கள் அளித்துள்ளனர். ஏற்கனவே இதே அதிகாரத்தை நிர்வாக குழு எனக்கு அளித்துள்ளது. எனவே நமக்கு கிடைக்கும் தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பிக்க வேண்டும். எனவே வெற்றி வாய்ப்பு உள்ள அனைவரும் தங்களது விருப்ப மனுவை கட்சியிடம் அளிக்க ஆயத்தம் ஆக வேண்டும். இதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் A மற்றும் B படிவங்களில் கையெழுத்து இடுவதற்கான உரிமை தனக்கு மட்டுமே உள்ளது. பாமக கட்சி மற்றும் வன்னியர் சங்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து என் வழியை தெரிந்தவர்கள், என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றவர்கள், என்னுடைய வழி அவர்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் ஒரே நாளில் 500 பேரை சமூக ஊடகத்தில் கூட்டினார். இது போன்று வேறு யாரும் கூட்ட முடியுமா? நம்மால் மட்டுமே கூட்ட முடியும் என்றும் தெரிவித்தார். வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் மகளிராவது கலந்து கொள்ள வேண்டும். கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒன்று கூடுகிறோம் என்று தெரிவித்தார். இதனிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் அன்புமணிக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து அன்புமணி ஆதரவாளர்கள் பலர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வசிக்கும் தைலாபுர தோட்டத்திற்கு முன்பாக தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீக்குளிக்க முயன்றவர்களை அங்கிருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். குறிப்பாக பாமக என்ற கட்சி 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் விருப்பப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியான பாஜகவில் இடம்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸினுடைய விருப்பப்படியே எந்த கூட்டணியில இடம்பெற வேண்டும் என்பதை முடிவு செய்து கூட்டணியில் இடம்பெற உள்ளது. இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பாமக எந்த விதத்திலும் திமுக கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இல்லை. பாமக ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற வேண்டும், இல்லை என்றால் தனித்து போட்டியிட வேண்டும். ஆனால் பாமக நிறுவனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
பாமக கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்க சொல்லியிருக்காரு. ஸோ 2024 முடிவு என்பது அன்புமணி ராமதாஸ் முடிவு, 2026 ராமதாஸ் உடைய முடிவு. இதுதான் வித்தியாசம். குறிப்பாக பாமக திமுகவில் இடம்பெறாது. ஏனென்றால் திமுக சித்தாந்தத்துக்கும் பாமக சித்தாந்தத்துக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராது. இனிமேல திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறாது. ஏனென்றால் பாமக சித்தாந்தம் என்பது தமிழர்களுக்கான சித்தாந்தம், தமிழ் மண்ணுக்கான சித்தாந்தம், தமிழர்களின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான சித்தாந்தம். திமுக சித்தாந்தம் என்பது முற்றிலும் வாழ்ந்த திராவிடர்களுக்கான சித்தாந்தம், தமிழர்களுக்கான சித்தாந்தம் கிடையாது, தமிழ் மண்ணுக்கான சித்தாந்தம் கிடையாது. எனவே பாமக திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பேசப்படுகிறது. இந்த முயற்சியில தான் அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் ஈடுபட்டு வருகிறது. கண்டிப்பாக பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த கூட்டணி என்ற முடிவு, அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக இறுதி செய்யப்படும் என்று பாமக தரப்பில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.